பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இங்கு எங்கள் அனைவரையும் வரவேற்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் கற்றுக்கொள்ளும் அனைத்து வார்த்தைகளும் நீர்தாமே முன்னின்று எங்களுக்கு அதை புரிய வைத்து எங்கள் வாழ்வில் செயல்பட வைப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தையில் மட்டும்தான் வல்லமை உண்டு என்றதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆண்டவரே. ஆனால் இந்த வார்த்தையை எப்படி எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவது என்று அறியாமல் இருந்தபோது தூய ஆவியானவரை எங்களுக்காக அனுப்பி தூய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்கள் உள்ளங்களில் உமது வார்த்தையானது நிறைந்து இருக்கவும், அந்த வார்த்தை எப்படி எங்களுக்கு ஒரு திருப்பு முனையை கொடுத்ததோ அதே போல் இந்த வார்த்தையை எடுத்து நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்கும்போது அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனையாக செயல்பட போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடி கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். Thank you Jesus. Hallelujah. Praise God. Thank you Jesus. ஓகே, நேற்று நாம் என்ன பார்த்தோம்னா ஆண்டவருடைய அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை நிபந்தனையற்று அன்பு செய்கிறார். God loves us unconditionally. அவருக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. நாம கடைபிடிக்கிறோமோ இல்லையோ அதை பத்தி அவருக்கு அது அவர் பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னா அவருடைய அன்பு நம்ம வாழ்க்கையில இன்னும் இருக்கு. அப்போ அந்த அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு நாம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையிலையும் மாறுதல் ஏற்படுற வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. அந்த வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அதை நாம பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ நாம இந்த அன்போட அந்த 4 ஸ்பிரிச்சுவல் லாஸை பத்தி நாம பார்த்துக்கிட்டு வரோம். அதுல ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. நிபந்தனையற்ற அன்புனா அவர் அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துறார். நாம பாவிகளா இருக்கும்போதே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரணம் அடைந்தார். அவர் நம்ம கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அவருக்கு நன்றி செலுத்தணும். அதே மாதிரி நீங்க கடவுள்கிட்ட இருந்து எதையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்களோ அதை மற்றவர்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். அதுதான் அவர் எடுத்து பண்ற ஒரு அவர் கேட்கிற ஒரு விஷயம். பிரேஸ் காட். இதுதான் அந்த அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. இதுதான் நம்ம வாழ்க்கையில முக்கியம். நம்ம எப்படி கடவுள் நமக்கு நிபந்தனையற்ற அன்பை காட்டுறாரோ நாமும் மற்றவங்களுக்கு போய் காட்டும் பொழுது அதே மாதிரி தான் நாம பார்க்கணும். பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ நாமளும் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காம, இப்போ ஒரு கணவர் மனைவி இருக்காருன்னா அவங்க கிட்ட இருந்து இப்போ கணவனோ மனைவியோ இல்ல மனைவி கணவன் கிட்டயோ அந்த மாதிரியான ஒரு கடவுள் அன்பை எதிர்பார்க்க முடியாது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்கணும்னா கடவுள் கிட்ட இருந்து மாத்திரம்தான் இருக்கணும். பிரேஸ் காட். அப்போ நாம அவங்க கிட்ட நாம இன்னொருத்தர் இப்போ நான் கடவுளோட அன்பை புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ எனக்கு எதிராக வர்றவங்க கிட்ட நான் கடவுளோட அன்பை காட்டணும். பிரேஸ் காட். அவங்க கிட்ட இருந்து அந்த அன்பு எனக்கு வரணுன்றத நான் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த அன்பை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க அந்த அன்பால எப்படி அன்பை வச்சு நாம அவங்கள அந்த அன்பு திருத்துதோ, அதே மாதிரி அந்த அன்பு மத்தவங்களையும் போய் செலுத்த ஆரம்பிக்கும். அதுதான் அன்கண்டிஷனல் லவ். எந்த கோட்பாடும் கிடையாது. எந்த இது செஞ்சா இது நடக்கும், இது செய்யலைன்னா நடக்காது அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவருடைய அன்பு நமக்கு இன்னும் நிலைத்து இருக்கிறது. பிரேஸ் காட்.
தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதுதான் வந்து அந்த வசனம் வந்து எபிரேயர் 4 பார்ப்போம். 4 எபிரேயர் 4. ஆதலால் கடவுள் தரும் ஓய்வைப் பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால், உங்களுள் எவரேனும் அதை அடையாது தவறிவிடக் கூடாது என எண்ணுகிறேன். இது குறித்து நாம் கவனமாய் இருப்போமாக. ஒண்ணே ஒண்ணு விஷயத்துல தான் நம்ம கவனமா இருக்கணுமா? என்னன்னா, கடவுள் தரும் ஓய்வை பெறுவது எப்படி? கடவுள் தரும் ஓய்வதை பெறுவது பற்றி. அது வந்து அந்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருக்குது. அந்த ஓய்வு வந்து எப்படி வரும்னா, கடவுளுடைய அன்ப புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் அந்த ஓய்வை பெற முடியும். எடுத்துக்காட்டுக்கு நாம பார்ப்போம். கடவுளுடைய ஆதாம், ஏவாள் வந்து கடவுளுடைய உருவிலும், சாயலும் படைக்கப்பட்டனர். அவங்க அந்த தப்ப செய்ற வரைக்கும், அவங்க வந்து நிம்மதியா, ஓய்வா இருந்தாங்க. கடவுள்கிட்ட ஒரு இன்டராக்ஷன் இருந்தது. கடவுள் ஒரு இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. எவ்வளோ காலம் நம்மளுக்கு அது தெரியாது. ஆனா, அந்த இடத்துல அந்த அந்த கனிய சாப்பிடுற வரைக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு ஓய்வாக கண்டிப்பாக இருந்திருக்க முடியும். பிரைஸ் காட். அப்போ எப்போ அந்த கனிய சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களோ, அப்ப என்ன ஆகுது? அவங்க அவங்க வந்து கீழ்ப்படியாமை ஒரு தாக்குதலுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்ட பிறகு தான், அவங்களுக்கு வந்து அந்த ஓய்வை இல்லாத மாரி ஆயிடுச்சு. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். அதே மாரி தான் நம்ப வாழ்க்கையிலும். நம்ம நம்ப நம்ம எண்ணத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கா? இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்றத நாம யோசிக்க, யோசிக்க என்ன ஆகும்னா, நாமளும் அந்த ஓய்வ மிஸ் பண்றோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, கடவுளுடைய வாக்குறுதியை எடுத்து, அதன்படி தியானித்து, அதன்படி செயல்படும்போது, அந்த ஓய்வு அந்த ஓய்வு நமக்கு முற்றிலுமாக கிடைக்கிறது. ரெஸ்ட். ரெஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். இந்த ப்ராமிசஸ் ஆஃப் காட் வாக்குறுதிகள புரியணும்னா, அந்த அ கடவுளுடைய அன்பு நமக்கு தேவைப்படுகிறது. பிரைஸ் காட். இப்போ இன்னொரு வசனம் பார்த்தோம்னா, அம் பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஒரு நிமிஷம். எபிரேயர் அ 9 நினைக்கிறேன். பிரைஸ் காட். கரெக்ட்டா தான் இருக்கிறேன். 19 ஓகே. ஓகே. அ பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். அதாவது எப்படி வரும்னா, இன்ஹெரிட் த ப்ராமிசஸ் இன்ஹெரிட் த ரெஸ்ட் த்ரூ ப்ராமிசஸ்ன்ட்டு ஒரு ஸ்கிரிப்சர் வரும். பிரைஸ் காட். ஓகே. அது ஞாபகம் வரும்போது சொல்றேன். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya.
ஆ. தேங்க் யூ ஜீசஸ். ஓகே. இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல், நம்பிக்கையாலும், பொறுமையாலும் இறைவாக்குறுதிகளை உரிமை பேறாக பெற்றவர்களாய் போல் வாழுங்கள். ஓகே. இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல், நம்பிக்கையிலும், பொறுமையிலும் ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ் இறைவாக்குறுதிகளை உரிமை பேறாக பெறுவர்களாய் போல் வாழுங்கள். அதாவது யூ கேன் inherit the promises of God through faith and patience. அதுதான் வந்து இங்க வந்து சொல்லப்படுகிறது. பிரைஸ் காட். அப்போ இந்த வாக்குறுதிகளை வச்சு தான் நம்ம நம்ம என்ன 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 பண்றோம்னா கடவுளுடைய ஓய்வுக்குள்ள நுழைய முடியும். இந்த வாக்குறுதியும் வச்சு தான் கடவுளை அறிய முடியும். இந்த வாக்குறுதிகளை வச்சு தான் அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த வாக்குறுதிகள் எப்படி நம்ம உரிமை பெற்றுக்கொள்ளணும்னா நம்பிக்கையாலும் பொறுமையாலும் பெற்றுக்கொள்ள முடியும். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ இந்த வாக்குறுதி நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அத கவனமாய் இருந்து நாம செயல்படணும். அந்த அந்த ஓய்வை மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக நாம வந்து கவனமா செயல்படணும். அந்த ஓய்வு கிடைக்கிறதுமே அந்த அன்புனால தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. பிரேஸ் காட். அதுதான் நான் நேத்து வரைக்கும் நம்ம பார்த்தோம். 2வது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கடவுள் நமக்கு பிறரை அன்பு செய்ய கட்டளையிட்டுள்ளார். யூ ஆர் கமாண்டட் டு லவ் அதர்ஸ் த்ரூ காட்ஸ் லவ். நீங்க மத்தவங்களையும் அன்பு செய்யணும். பிரேஸ் காட். அதான் வந்து மத்தேயு 22 மத்தேயு Thank you, Jesus. Hallelujah. இப்ப பாருங்க. இந்த இடத்துல வந்து போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர் முழு இதயத்தோடும் ஒரு நிமிஷம். பிரைஸ் காட். உன் அ இதுவே ஓகே. என்னன்னா முழு போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர் உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான 2வது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாரு? முதலாவது என்ன கட்டளை? உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான 2வது கட்டளை. ஓகே. இப்போ கடவுள் இந்த 2வது கட்டளையை நிறைவேற்றணும்னா, முதலாவது கட்டளையை நாம வந்து உணர ஆரம்பிக்கணும். கடவுளை அன்பு செலுத்துவது. இந்த கடவுளை அன்பு செலுத்துவதுன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அப்படின்ட்டு நாம நினைச்சுட்டு இருந்தோம். ஆ நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப கடினமான வாழ்க்கை. ஐயோ! கடவுளே நாம அன்பு செலுத்தணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா, அந்த கடவுள அன்பு செலுத்துறது வந்து எப்படின்றத வந்து நம்மளுக்கு அ பைபிள்லயும் சொல்லிக் குடுத்திருக்கு. நாம இதுவரைக்கும் என்ன நினைச்சுட்டு இருந்தோம்? ஓகே, கோயிலுக்கு போனா நம்ம கடவுளுக்கு அன்பு செலுத்துறோம். பாவ சங்கீர்த்தனம் பண்ணா கடவுளுக்கு அன்பு செலுத்துறோம். ஆ
அ கோயிலுக்குரிய காரியங்கள்ல ஈடுபட்டா, நம்ம கடவுளுக்கு அன்பு செலுத்துறோம் அப்டின்ட்டு நம்ம நெனச்சுக்கிட்டோம். ஆனா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கடவுள அன்பு செலுத்தணும்னா எப்படின்னா, முதலாவது அவருடைய அன்ப நாம புரிஞ்சுக்கணும். அ 1 யோவான் ம் 4 13ல பார்க்கணும். ஓகே. அவர் நமது ஆவியை நமக்கு அருளியதால், நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும், அவர் நம்மிடம் இணைந்திருக்கின்றார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்கள் கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். இப்போ பாருங்க, இதான் முக்கியம். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம். அதை நாம் நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. மாறாக இறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தால் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவாக அடையாது. அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். எப்படி? கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. ஓகே. இப்போ இங்க 16ல இருந்து என்ன பார்க்கிறோம்னா, கடவுள் நம் மீது கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம். அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். பிரைஸ் காட். இப்போ கடவுள அன்பு செய்யணும்னா, முதலாவது விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த அன்ப மத்தவங்களுக்கு வெளிக்காட்டணும். ஓகேவா? அப்போ அதுக்கு முன்னாடி கடவுள அந்த அன்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருக்கோம். அந்த அன்ப நாம புரிஞ்சுக்கணும். அதாவது 2 விஷயத்துல நம்ம அவருடைய அன்ப புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, முதலாவது அ தூய ஆவியானவர் நம் உள்ளங்களில் கடவுளுடைய அன்பை பொழிந்துள்ளார். எங்க ரோமன்ஸ் 5:5ல நாம பார்க்கிறோம். ரோமர் 5:5ல தூயாவிற்கு நமக்கு கொடுத்துள்ள தூயாவின் வழியாக கடவுளுடைய அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. அடுத்தது இந்த அன்பை எப்படி அறிஞ்சுக்கணும்னா, அவருடைய வார்த்தை, அவருடைய அந்த அட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத என்ன பண்ணணும்னா, அத நாம மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கணும். தியானம் செய்ய ஆரம்பிக்கணும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். நீங்க இத எப்படி பார்க்கணும்னா, அ கடவுள் நம்மள எப்படி அன்பு செய்றாருன்ற நாம நெனச்சு பார்க்கணும். இப்ப நாம என்ன பண்றோம்? கடவுள் எதற்காக நமக்கு இறந்தாரு? நமக்காக எதுக்கு அவர் சாகணும்? கடவுள் எதற்காக அ அவருடைய அ குடும்பத்துல நம்மள ஒரு அங்கத்தினராக சேர்த்தாங்க? எந்த என்ன எந்த ஒரு குணநலன்கள வச்சு அவருடைய கடவுளுடைய ஃபேமிலில நம்மள சேர்த்தாருங்க? அதாவது இப்ப பார்த்தோம்னா, இப்போ இந்த உலகத்துல உள்ள அடாப்ஷன பத்தி பார்த்தோம்னா, ஒரு பெரிய ஒரு ராஜா இதுல பார்க்குறோம்னா, நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் செஞ்சா மட்டும் தான் அவருடைய சொத்து உனக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த ராஜாக்கள் எல்லாம் நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இந்த குடும்பத்தில தான் பொண்ணு எடுக்கணும். இந்த இதில தான் வரணும். இங்க இருந்து ஒரு மாரி போனா ஒரு இதுவும் கிடையாது. இது கிடையாது, அது கிடையாதுன்னு சொல்லிட்டு நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மெரிட்ஸ் எல்லாம் இருந்தா தான், நீங்க அந்த ர அந்த அந்த அடுத்த ராஜாவோ, இல்ல ராணியாவோ ஆக முடியும்.
அந்த லைன்ல இருந்து வெளியில அந்த லைனேஜ்ல இருந்து வெளியில போயிட்டா ஆகவே முடியாது. இது வந்து உலகத்துல உள்ள ஒரு இது. அப்போ இந்த உலகத்தையே படைத்த கடவுள், அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக நாம ஏற்றுக்கொண்டோ, அவர நம்ம ஏற்றுக்கொண்டார்னா, அப்போ நாம எவ்வளவு குடுத்து வச்சிருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்படிதான் அவருடைய அன்ப நாம வந்து புரிஞ்சுக்கணும். எந்த எந்த அடிப்படையில நாம் அனைவரும் கடவுளுடைய குடும்பத்தினர் ஒரு அங்கத்தினராக சேர்க்கப்படுகிறோம். நாம ஒண்ணும் பண்ணல. ஒண்ணே ஒண்ணு தான் பண்றோம். என்னன்னா, அவருடைய அன்ப புரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான் சிம்பிள். அப்போ அவருடைய அன்ப புரிஞ்சுக்கிட்டா, நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும், எந்த ஏமாற்றங்களும், எந்த கஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில வரவே வராது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். இதுதான் இத புரிஞ்சுக்கிட்டா, அந்த முதலாவது கட்டளைய நம்ம வந்து ஈஸியா வந்து கடைபிடிக்க ஆரம்பிக்கும். லவ் யூர் காட். கடவுளை உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆன்மாவோடும், உன் முழு மனதோடும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அத புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் 2வது கட்டளைய நம்மளால நிறைவேத்த முடியும். நீ உன்னை அன்பு செய்வது போல் உன் அயலானையும் அன்பு செய்ய வேண்டும். உன் நண்பர்களையும் அன்பு செய்ய வேண்டும். இப்போ முதலாவது இந்த அன்கண்டிஷனல் லவ்ல நம்ம வந்து அந்த நிபந்தனையற்ற அன்புல வந்து கடவுளுடைய அன்ப பார்க்குறோம். அதனால நம்ம நம்ம நம்மளுடைய முழு ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னா, கடவுள்கிட்ட மட்டும் தான் இருக்கணும். கடவுளால தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். கடவுள் மூலியமா தான் நம்ம அவரு அவரு அவர் குடும்பத்துல ஒரு அங்கத்தினர் சேர்க்க முடியும். எல்லாமே கடவுளுடைய அன்ப வச்சு தான் இங்க இருக்குது. அதுதான் முழு உள்ளத்தோடும், முழு முழு மனதோடும், முழு முழு ஆன்மாவோடும் நீ கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அந்த அந்த பெர்ஃபெக்ட் லவ் ஓகேவா? அததான் நம்ம வந்து அந்த 4 யோவான்ல பார்க்குறோம். 18ல பார்க்குறோம் பாருங்க. "அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும்." இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, பெர்ஃபெக்ட் லவ் காஸ்ட் அவுட் ஃபியர். நிறை அன்பு என்னன்னா, உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆன்மாவோடும், உன் முழு பலத்தோடும் நீ கடவுளை அன்பு செய்யும்போது, கடவுளுடைய நிறை அன்பு உ உ உன் உள்ளே பொழியப்பட்டுள்ளது. அந்த நிறை அன்பு அச்சத்தை முற்றிலுமாக அகற்றிவிடும். அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. நம்ம எதுக்காவது பயந்தோம்னா, இல்ல இது நடக்குமா? அது நடக்காம அது பயந்தோம்னா, அவர நாம முழுமையாக அன்பு செய்யலன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல நம்ம முழுமையா அவர அன்பு செய்யலன்னா, நாம பிறரையும் அன்பு செய்ய முடியாது. சிம்பிள். நாம நாம மத்தவங்க கிட்ட வந்து அ அன்ப காட்டுறோம். ஓகே. நம்ம வந்து 2 விதமான அன்ப வந்து மத்தவங்க கிட்ட காட்டலாம். ஒண்ணு வந்து நம்மளுடைய சொந்த பலத்தால நம்ம அடுத்தத தான் படிப்போம். சொந்த பலத்தால நம்ம வந்து காட்டலாம். ஆனா அப்படி காட்டும்போது, அவங்க நமக்கு எதிராக ஏதாவது செஞ்சாங்கன்னா, நம்மளால பொறுத்துக்க முடியாது. அப்போ என்ன நடக்கும்னா, ஆ நம்மளுடைய ஊனியல்பின் சார்ந்து நம்ம வாழும்போது, அந்த ஊனியல்பின் க ஏற்ற நம்ம செயல்படும்போது, அவங்க என்ன செய்றாங்களோ, அத நம்மளால பொறுத்துக்க முடியாது. உடனே என்ன பண்றோம்? வாய தொறந்து பேச ஆரம்பிச்சுர்றோம். மாறாக, கடவுளுடைய அன்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டா, அவங்கள நீங்க அன்பு செலுத்தும்போது, கடவுளுடைய அன்புல வந்து கிளீனா உங்களுக்கு தெரியும். என்னது? இவங்க என்னதான் செஞ்சாலும், என்னதான் வாய தொறந்து தப்பா ஏதாவது பேசினாலும், நாம வாய தொறக்கக்கூடாது. 1 நாள், 2 நாள், 3 நாள், 1 மாசம் வச்சுக்கோங்க. அடுத்த மாசம் வந்து உங்களுக்கு எதிரா அவங்க பேசவே மாட்டாங்க. பிரைஸ் காட். அப்போ அவங்க வந்து அவங்களே உங்ககிட்ட கேட்பாங்க, "ஏம்பா நான் இவ்ளோ திட்டியும் நீ ஒரு விஷயமும் பேசலையே! நீ இந்த மாரி ஒரு ஆளே கிடையாதே! நீ வந்து கொம்ப தூக்கிட்டு அடிக்க வரியே! என்ன? எப்படி மாறுன?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடத்துல கடவுளுடைய அன்ப நீங்க அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்ல முடியும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ கடவுளுடைய அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கும்போது, அந்த அன்ப வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், மத்தவங்கள இந்த உலகத்து நாட்டங்கள்ல இருந்து கடவுளுடைய ராஜ்யத்துக்கு நாம வந்து கொண்டு வருகிறோம். பிரைஸ் காட்.
தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ கடவுளுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம வந்து மற்றவங்களை போயிட்டு அன்பு செலுத்த முடியும். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இந்த கடவுளுடைய அன்பு என்ன செய்யும்னா உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். முதலாவது என்ன பண்ணும்னா அது வந்து உங் உங் உ அ உங்களை மாத்த உதவும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணும்னா, உங்கள மாத்த உதவும். நாம வந்து மத்தவங்கள மாத்தணும்னு அவசியமே கிடையாது. அது வந்து ஒரு தப்பான எண்ணம். நான் வந்து ஓகே எனக்கு கடவுள் வந்து இவங்கள குடுத்துட்டாரு. நான் வந்து இவங்கள மாத்தியே தீரணும். அப்படின்ட்டு கங்கணம் கட்டிட்டு நெறைய பேர் இருக்கிறாங்க. அது என்னன்னா, அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். நம்மளுடைய வேலை என்னன்னா, அ தூய ஆவியானவர் நம்ம அனைவருக்கும் அந்த என்ன ஒரு மோட்டிவேட் மோட்டிவேட்க்கு என்ன சொல்லலாம் தமிழ்ல? ம். ஊக்குவிக்கும். ஓகே. பிரைஸ் காட். கடவுளுடைய கேரக்டர பார்த்தீங்கன்னா, அவரோட அட்ரிபியூட்ஸ பார்த்தீங்கன்னா, அதுதான் ஹோலி ஸ்பிரிட் கிட்டயும் இருக்கு. என்ன பண்ணும்னா, நமக்கு அவருடைய அன்ப ஊக்குவிக்க ஆரம்பிக்கும். என்னன்னா, அத மத்தவங்ககிட்ட குடுக்க ஆரம்பிக்கும். எப்போ குடுக்க ஆரம்பிக்கும்னா, முதலாவது நாம புரிஞ்சுகிட்டு, அந்த அன்பின்படி நான் நம்பள மாத்தணும். ஒரு டைம்ல அ நான் வந்து 2013ல வந்து கடவுளோட அதாவது மாறிட்டேன். அந்த கன்வர்ஷன் அப்பதான் நடந்தது. ஆனா, முழுமையா நான் வந்து என்னுடைய முழு நேரத்தையும் வந்து எனக்கு கடவுளுக்கு நான் வந்து குடுக்கல. அதான் அந்த வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? "முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும் நீ கடவுளை அன்பு செய்ய வேண்டும்." முழுசா நான் குடுக்கல. பாதியா தான் குடுத்திருந்தேன். பாதியா என்னன்னா, இன்னும் வேர்ல்ட்ல தான் இருந்திருந்தேன். படம் பார்க்கறது, ஆனா தண்ணீல அடிக்கிறது இல்ல அது. சும்மா ஏமாத்திட்டு வேற எங்கேயாவது போறது, அந்த இதெல்லாம் நெறைய இருந்தது. பிரைஸ் காட். அப்போ எனக்கு வந்து இன்னும் கடவுளுடைய இந்த வார்த்தைக்குள்ள வந்து ஒரு சில கஷ்டங்கள் எல்லாம் இன்னும் இருந்தது. ஆனா என்னன்னா, நான் டெய்லி பிரேயர் படிக்க ஆரம்பிப்பேன். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்ட்டா. ஆனா ஒரு சில இது வேல போச்சு. அப்புறம் திருப்பியும் வேல வந்தது. எனக்கு அத வந்து புரிஞ்சுக்க முடியல. கடவுளுடைய அன்புல நான் நிலைத்து இல்லாதது தான் இவ்வளோ விஷயத்துக்கு காரணம்ன்றத நான் புரிஞ்சுக்க முடியல. சாத்தான் அத புரிஞ்சுக்க விடல. இப்போ 2019ல எப்போ இந்த பேண்டமிக் வந்ததோ, அப்போதான் வந்து திருப்பி அந்த Zoom மூலியமா அவர் பிரதர் ஜான்சன் வந்து டீச்சிங்க ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போதான் ஒண்ணு ஒண்ணா நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அதுவரைக்கும் எப்படி இருந்தேன்னா, எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் நான் மாத்தணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். என்னுடைய பையன, என்னுடைய ஒய்ஃப, என்னுடைய ஒய்ஃப் தான் இனி இந்த இந்த இதுக்கே கூட்டு வந்தாங்க. பாருங்க எப்படி என்னோட திங்கிங் பாருங்க. அவங்க தான் கடவுளுடைய வார்த்தைக்குள்ளேயே என்னை அழைத்து வந்தது. ஆனா அவங்களே இன்னும் அவங்களே தப்பு செய்றாங்க நாம சொல்லிட்டு நான் வந்து அவங்கள மாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட மதர் இன் லா, அப்புறம் என் மதர் இவங்க எல்லாரையும் நான் மாத்தணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். எனக்கும் என்னுடைய பையனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. எப்ப பார்த்தாலும் அவன அடிப்பேன், திட்டுவேன். இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் செய்யாதன்னு. ஆனா அவனுக்கும் எனக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாச்சு. என்கிட்ட பயம் இருந்தது. என்ன பயம்னா, நான் தப்பு செஞ்சா அப்பா என்னைய அடிப்பாரு. அந்த அந்த பயம் தான் இருந்தது தவிர, அது வந்து உண்மையான அன்பு கிடையாது. நான் இருக்கும்போது எதையும் செய்ய மாட்டான். நான் இல்லாதம்போது என் ஒய்ஃப் வந்து சொல்லுவா, "இதெல்லாம் செஞ்சான், இதெல்லாம் செஞ்சான்னு." அப்போ வந்து அவனுக்கு வந்து சொன்ன உடனே ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிச்சுரும். என்னைய பார்த்தோனே அப்படியே நடுங்கி, இதுங்கி அப்படியே ஒடுங்கிருவான். அதோடைய ரிசல்ட் எப்படின்னா, நான் அவன ஸ்கூலுக்கு போயிட்டு விடும்போதோ, இல்ல என்னைய கூட்டு வரும்போதோ, நாங்க 2 பேரும் சைலண்டா தான் வருவோம். அவனும் எதுவும் பேச மாட்டான். வரும்போது என்ன குடுப்பான், சொல்லுவான். நல்லா இருந்தது சொல்லுவான், இது பண்ணுவான். அவ்வளோதான். எதுவும் பேச மாட்டான். நானும் அவனும் பேச மாட்டேன். அந்த மாரி தான் இருந்தது. ஆனா வீட்டுக்கு வந்தோனே ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான். என்ன கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பீரியட் நடந்தது, இது நடந்தது, இது நடந்தது. எது படிக்கிற, இது படிக்கலையா, அது படிக்கலையான்னு எதுவுமே பேச மாட்டான். சைலன்ட்டா அப்படியே இருப்பான். அப்போதான் இந்த பேண்டமிக் டைம்ல நான் வந்து இந்த கடவுளுடைய அன்ப பத்தி சொல்லிக் குடுத்துட்டு இருந்தேன். அப்போதான் தூய ஆவியானவர் உணர்த்தினாரு. அ என்னன்னா, "இங்க பார், நீ நீ வந்து மத்தவங்கள மாத்தணும்னு நெனைக்கிற.
ஆனா, முதலாவது தப்பு வந்து உன் மேல தான் இருக்குது. உன் பிள்ளை மேலயோ, இல்ல உன் மனைவி மேலயோ, இல்ல உன் அம்மா மேலயோ, இல்ல உன்னுடைய ம மதர் இன் லா மேலயோ தப்பு கிடையாது. தப்பு வந்து உன்கிட்ட தான் இருக்குது. முதலாவது நீ கடவுள அன்பு செலுத்தவே இல்ல. அப்போ எப்படி அந்த அன்ப நீ புரிஞ்சுக்காம, எப்படி அந்த அன்ப நீ மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும்? எப்படி அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க? எது அப்படி நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தூய ஆவியானவர் உணர்த்த ஆரம்பிச்சார். அப்பதான் அ என்னுடைய அதாவது ஒரு ஒரு கடவுளுடைய வார்த்தைய கேட்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும். அகக்கண்கள் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் வந்து திறக்கப்படும். அப்பதான் வந்து நான் தெரிஞ்சேன். ஆமா. அப்பதான் உணர்த்தினாரு. உன் உன் பையனுக்கும் உனக்கும் உள்ள எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ. உன் பையனுக்கும் உனக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் உன் பையனுக்கும் உனக்கும் இருக்கணும். அந்த மாரியா இருக்குது அப்படின்னு. அப்போதான் நான் உணர ஆரம்பிச்சேன். அப்போதான் கடவுளுடைய அன்ப பத்தி நான் தெரிய ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பிச்சேன், உணர ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் என்னையே மாத்திக்க ஆரம்பிக்கும்போது, அப்போ என்ன நடந்ததுன்னா, நான் அன்பில் செயல்பட கடவுளுடைய அன்ப புரிஞ்சுகிட்ட பிறகு தான், நான் என்ன பண்ணேன், அந்த அன்ப மத்தவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என் பையன் என்கிட்ட பேசுறது எல்லாமே அன்பால தான் பேசுறது. திருத்துறது அன்பால தான், அடிக்கிறது கிடையாது, எதுவுமே இல்ல. பொறுமையா பேசுறது, என்ன பண்ணாலும் அவன கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தி இது பண்றது. இப்போ பார்த்தா, இப்போ அவன் போய் கூப்பிடுறான், இல்ல வரோன்னா, அப்படியே ஸ்கூல்ல இருந்து என்ன நடந்ததோ அப்படியே பின்னாடி சொல்லிக்கிட்டே வருவான் லைனா. இது நடந்தது, அது நடந்தது, இந்த பையன் இப்படி பண்ணான். உங்களுக்கு தெரியுமா? இந்த மாரி ஆச்சு, அந்த மாரி ஆச்சுன்ட்டு ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஒண்ணு உருவாக ஆரம்பிச்சது. எப்படின்னா, இந்த அன்ப புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த தூய ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த அன்ப பொழியப்பட்டோன்ன, அந்த அன்பால உங்கள முழுவதுமாக மாற்றிட்ட பிறகு, அப்படி என்ன பண்ணுவார்ன்னா, அடுத்தது நீங்க மத்தவங்களுக்கு போயிட்டு அன்பு செலுத்த உங்கள உங்கள வந்து ஊக்குவிப்பார். அப்போ நீங்க கடவுள அன்பு செய்யும்போது, அந்த அன்பு மத்தவங்கள அன்பு செய்ய உங்களுக்கு உதவுகிறது. லவ்விங் காட் ஹெல்ப்ஸ் அஸ் டூ லவ் அதர்ஸ். அதுதான் இந்த 2 கட்டளையும் சொல்றாரு. முதலாவது உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு பலத்தோடும், முழு ஆன்மாவோடும், பலத்தோடும் நீ அவரை அன்பு செய்ய வேண்டும். அப்போ அந்த அன்பு செஞ்சா மட்டும் தான் அந்த நிறைவான அன்பு உன்னால உணர முடியும். அந்த அன்ப வச்சு நீ வந்து மத்தவங்களுக்கு அன்பு செய்ய அது வந்து நல்லா உனக்கு வந்து ஒரு உதவி செய்யும். அப்போ நீங்க இந்த கடவுளுடைய அன்புல நிலைத்து இருக்கும்போது, நேச்சுரலா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, மத்தவங்கள அன்பு செலுத்த ஆரம்பிப்பீங்க. கடவுளுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கைய பார்த்தோம்னா, அவர் வந்து சிலுவை அறையும்போது கூட, அவர் வந்து வாய தொறக்கவே இல்ல. அவர் ஒரு வார்த்த சொல்லியிருந்தா போதும். ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு வேலைய எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. ஆனா, அவர் வந்து என்ன பண்றாரு, வாயே தொறக்கல. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இந்த 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 கிட்டார் பார்த்திருக்கீங்களா? இந்த கிட்டார்லலாம் வந்து 7 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். அந்த 7 ஸ்ட்ரிங்ல ஒரு ஸ்ட்ரிங் மிஸ் ஆனா கூட, அந்த அத அந்த அத வாசிச்சாங்கன்னா, உங்களுக்கு வந்து அத கேட்க முடியாது. ஒரு ஒரு எப்படி ஒரு மாரி இருக்கும். என்னடா இது? அந்த மாரி இருக்கும். அப்போ அந்த 7 ஸ்ட்ரிங்குமே சேர்ந்தா மட்டும் தான் அந்த ஒரு மியூசிக் வருது. ஒரு இசையானது நம்ம காதுகளுக்கு இனிமையா இருக்குது. அதே மாரி நாம எப்பிடி எப் எப்பவும் கடவுளோட இணைந்து இருக்கிறோமோ, அப்போ அ நம்மகிட்ட இருந்தும் மத்தவங்க மத்தவங்க வந்து மத்தவங்களுக்கு நம்ம அன்ப குடுக்கும்போது, அந்த அன்ப அவங்க வந்து உணர ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்களுடைய வெர்டிக்கல் கடவுளுடைய வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் மட்டும் தான், உங்களோட ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். இந்த வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனைனா, ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப்லயும் பிரச்சனை கண்டிப்பா வரும். அப்போ உங்க வீட்ல நீங்க அவங்க மேல எரிஞ்சு விழுந்தாலோ, இல்ல அவங்க உங்கள தப்பா செஞ்சு, நீங்க தப்பா செஞ்சாலோ, உங்க மேல மிஸ்டேக் இல்லையோ, இருந்தாலும் நீங்க அவங்க இது பண்ணாலோ, கடவுளுடைய அன்பு
உங்க உள்ளங்களில் நிறைவாய் இல்லன்றது தான் அர்த்தம். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அது வந்து 2வது. 1வது என்னது? அ தூய ஆவியானவர் உங்கள வந்து ஊக்குவிக்கிறார். கடவுளுடைய அன்ப நீங்க புரிஞ்சுகிட்ட பிறகு, அந்த அன்ப வெளியில காட்டுறதுக்கு ஊக்குவிக்கிறாரு. 2வது என்ன பார்க்குறோம்னா, கடவுள அன்ப நாம புரிஞ்சுக்கிட்டா, அது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய அன்ப மத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு அது உதவுகிறது. இப்ப பாருங்களேன், அ நம்மளுக்கு வந்து 10 கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? இந்த 10 கட்டளையும் அ இந்த 10 ஓகே. 613 கட்டளை இருக்கு. இந்த 10 கட்டளைய சேர்த்து. ஓகேவா? இந்த 613 கட்டளையும் நம்மளால கடைபிடிக்க முடியுமா? இல்ல அந்த 10 கட்டளையையும் நம்மளால கடைபிடிக்குமா? கண்டிப்பா முடியாது. இதுல இன்னொரு டேஞ்சரான ஒரு அபாயகரமான விஷயம் என்னன்னு பார்த்தா, அ யாக்கோபு 2:10ல ஜேம்ஸ் சொல்வாரு, "நீங்க எல்லா கட்டளையும் கடைபிடிச்சு, ஒண்ண தவறினா கூட" அவர் என்ன சொல்றாரு? "அனைத்திற்கும் உகந்தவராக ஆக்கப்படுவீர்கள்" அப்படின்னு சொல்றார். அப்போ 10 கட்டளையில வந்து ஒரு கட்டளை என்ன சொல்லுது? "நீ வந்து பொய் பேசாதிருப்பாயாக" அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்க தெரியாம பொய்ய பேசிட்டீங்கன்னா, இன்னொரு கட்டளை என்ன சொல்லுதுன்னா, அ நீங்க வந்து பிறருடைய மனைவிய இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நீங்க அது செய்யலனா கூட, பொய் சொல்லிட்டீங்கன்னா, நீங்க அந்த கட்டளையையும் மீறினதுக்காக அர்த்தம். ஓகே. அந்த அந்த இத பார்க்கலாம். அதுதான் வந்து இந்த சட்டம்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். யாக்கோபு 2:10. ஓகே. சூப்பர். 8லருந்து பார்ப்போம். உன் மீது நீ அன்பு கூறுவது போல், உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இறையாட்சியின் சட்டம் மறைநூலில் உள்ளது. இதை நீங்கள் கடைப்பிடித்தால் நல்லது. மாறாக நீங்கள் ஆள் பார்த்து செயல்பட்டால் நீங்கள் செய்வது பாவம். நம்ம ஆள் பார்த்து சில இடத்துல நம்ம செயல்பட்டுருக்கோம். நீங்க எப்படியோ இல்லையோன்னு தெரியல. ஆனா நான் செயல்பட்டுருக்கேன். அப்போ என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் குற்றவாளிகள் என அச்சட்டமே உங்களுக்கு தீர்ப்பளிக்கும். கடவுளுடைய அன்பில் நிலைத்திருப்போர், மத்தவங்களுக்கு அந்த அன்பை காட்டுவோர், ஆள் பார்த்து செயல்பட மாட்டார்கள். அடுத்த வசனம் பாருங்க 10வது சொல்லுது. ஒருவர் சட்டம் ஒன்றில் மட்டும் தவறினாலும், அவர் அனைத்தையும் மீறிய குற்றத்துக்கு உள்ளாவார். அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. ஏனெனில், விபச்சாரம் செய்யாதே என்று கூறியவர், கொலை செய்யாதே என்றும் கூறியுள்ளார். நீங்கள் விபச்சாரம் செய்யாவிட்டாலும், கொலை செய்வீர்களென்றால், சட்டத்தை மீறியவர்கள் ஆவீர்கள். விடுதலையளிக்கும் சட்டத்தின் தீர்ப்புக்கு உட்பட வேண்டியவர்களும் ஏற்றத்தாய் உங்கள் பேச்சும் நடத்தையும் அமைத்தல் வேண்டும். பிரைஸ் காட். இது எதுக்கு சொன்னோம்னா, சட்டத்தின் வழியாக நமக்கு வந்து எதையும் செய்ய முடியாது. 613 சட்டங்கள நம்மளால கடைபிடிக்க முடியாது. அதுக்காக தான் இயேசு என்ன சொல்றாரு, நீங்க அன்பில நிலைத்து வாழ்ந்தா, கண்டிப்பாக அந்த 10 கட்டளைகளையும் கடைபிடிக்க முடியும். நீங்க அன்புல நிறைஞ்சு வாழ்ந்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர நீங்க வந்து அ என்ன பண்ண மாட்டீங்க? கொலை பண்ண மாட்டீங்க. இல்ல அவங்களுக்கு எந்த தீங்கும் நினைக்க மாட்டீங்க. ஏன்னா, அந்த இடத்துல வந்து என்னன்னா, கடவுளுடைய அன்பு வந்து முழுமையாக உங்களுக்கு பொழியப்பட்டுள்ளது. அப்போ இந்த அன்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க தீங்கு எதுவும் செய்ய மாட்டீங்க. ஓகே. இப்ப அடுத்த கொஸ்டின் என்னன்னா, உங்களுடைய நண்பர்கள் யாரு? உங்களுடைய நண்பர்கள் யாரு? அதுக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு உவமை சொல்றாரு பாருங்க. லூகாஸ் அ 10. நம்ம நெறைய வாட்டி இந்த நல்ல சமாரியன் கதைய கேட்டிருப்போம். அதுலலாம் அந்த பரபல் உவமையிலலாம் நெறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் நாம வுட்டுட்டோம். பாருங்க 25லருந்து படிப்போம்.
திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது? அதில் நீர் என்ன வாசிக்கிறீர்? என்று அவரிடமே கேட்டார். அவர் மறுமொழியாக அவரே வந்து கேள்வி கேட்கிறார். திருப்பி கேட்டுன்னு அவரே சொல்றார் பாருங்க. உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும், உன் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் அன்பு கூறுவாயாக. உன் மீது அன்பு கூறுவது போல் உன் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர். அப்படி செய்யும் பொழுது வாழ்வீர் என்றார். அப்ப பாருங்க, அவர் தம்மை நேர்மையாளராக காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார்? இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல என் நண்பர் யார்? அப்படின்னு கேட்பார். இயேசுவிடம் கேட்டார். அதற்கு மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்துக்கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியாக வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவர் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். ஓகேவா? இதை வந்து இன்னொரு இதுலயும் நாம பார்க்கலாம். அதை வந்து வேற ஒரு டாபிக்ல நம்ம பார்க்கும்போது அதை படிப்போம். அவர் அவரை அணுகி காயங்களுக்கு திராட்சை மதுவும் எண்ணெயை வார்த்து அவரை கட்டி தம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும். இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். அப்போ யார் உங்களுக்கு அடுத்திருப்பவர்கள்? யார் உங்க நண்பர்கள்? பிற கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான் உங்க நண்பர்கள். அவர் சொல்றாரு பாருங்க, அதுக்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும். அவர் இரக்கம் காட்டியவர் என்ன பண்ணாருன்னா, அவர் என்ன பண்றாரு, நீங்களும் அவர் என்ன செஞ்சாரோ அதை போய் நீங்களும் செய்யுங்க. அதுதான் நண்பர்கள். அததான் இங்க வந்து சொல்றாரு. அதாவது ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். நான் ஏற்கனவே இந்த இதுல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பாட்ட வந்து நான் ஸ்கூல்ல வந்து இருக்கும்போது அந்த கேட்டிருக்கேன். ஒவ்வொரு மனிதரும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதரும் சகோதரன். அது ஒரு பதில வரும். வருத்தத்தில் வாழ்பவர் என் நண்பர். அ அந்த வருத்தத்தில் வாழ்பவர் என் நண்பர், வருத்தத்தில் இருப்பவர் சகோதரன் சொல்ட்டு ஒவ்வொரு லைனுமே நல்லா ஒரு ஒரு பாட்டு அது. சூப்பரா இருக்கும். அதுல வந்து உங்க நண்பர் யாரு? உங்க சகோதரர் யாருன்ற சொல்லி அப்படி சொல்லியிருப்பாங்க. யாருன்னா, உங்க கண் முன்னாடியே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க தான் உங்க நண்பர்கள். அவங்களுக்கு தான் நீங்க வந்து கடவுளுடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு நல்லா இருக்கிறவங்கள, அவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தைய கொண்டு போய் சேர்க்கணும். கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா, முதலாவது பிரையாரிட்டி முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து யாருக்கு வந்தாரு? நேர்மையற்றவருக்கு வந்தாரா? நேர்மை இல்லாதவர்களுக்கு வந்தாங்களா? God came for the unrighteous people. பிரைஸ் காட். அப்போ இப்போ உங்களுக்கே தெரியும். இவங்கலாம் கஷ்டத்துல இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது அ கடவுள் கடவுள வார்த்தையே என்னன்ட்டு தெரியாம இக்னரன்ஸா இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொண்டு போய் நீங்க வந்து அன்ப காட்டணும். மதர் தெரேசா அவங்கள பார்த்தோம்னா, அவங்க வந்து அவங்களுடைய அன்ப வந்து யாருக்கு காட்டுறாங்க? பெரிய, பெரிய, பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கிற தொழுநோயாளிகளுக்கு காட்டுனாங்களா? இல்ல ரோட்ல கிடக்கிற ஒரு தொழுநோயாளிகளுக்கு காட்டுனாங்களா? யார்கிட்ட காசு இல்ல, யாருக்கால டாக்டர் கிட்ட முடியல, யாருக்கெல்லாம் வசதி இல்ல,
அவங்கள அவங்கள ரோட்ல இருந்து பார்த்து, அவங்களுடைய ஹவுஸுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. அதுதான் அன்பு. அவங்களுடைய அன்ப மத்தவங்களுக்கு வந்து அ குடுக்குறாங்க. அதாவது இது நான் வந்து இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா அத படிச்சிருக்கேன். என்னன்னா, ஒரு இடத்துல வந்து கல்கத்தால ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு மனிதர் வந்து தொழுநோயால விட்டு போ போ போயிருக்காங்க. குடும்பத்திலருந்து விட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க போய் பார்க்குறாங்க. பார்த்து மதர் தெரேசா அந்த எல்லாம் இன்ஃபர்மேஷன் வருது. இந்த மாரி ஒருத்தர் இருக்காரு. அவங்களுக்கு வந்து வீட்ல குடும்பத்தில இருக்கவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ரோட்ல கிடக்குறாங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னா, ஓகே இவங்கலாம் வந்து அவங்கள எடுத்துட்டு கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் குடுக்க என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து அந்த இந்த தொழுநோயிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வராரு. வெளியில வந்துட்ட பிறகு அவர் அவர் கேட்கறாங்க, "நீங்க யாரு? எப்படி இது பண்ணீங்க?" அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, "நான் வந்து ஒரு கோயில்ல ஒரு ஒரு கோயில்ல நான் வந்து ஒரு பூஜாரியா இருக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் நான் வந்து நல்லபடியா தான் இருந்தேன். ஆனா இந்த நோய் வந்துட்ட பிறகு, என் குடும்பத்தாரே என்ன பண்ணாங்கன்னா, என்னைய வந்து வெளியில விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க எனக்கு வந்து ஒரு புது வாழ்வு குடுத்துருக்கிறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவர் வந்து அங்கேருந்து வெளியில போகும்போது ரொம்ப இதா போயிட்டு, நான் கடவுள் என்னை எப்படி இது பண்ணாரோ, நான் இதையே மத்தவங்களுக்கு போய் காட்டுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளிய போனாராம். நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு பழைய ஏற்பாடுல ஒரு இந்த பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா, அந்த தொழுநோய் வந்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாவா இருந்தாலும் சரி, அவங்கள கொண்டு போயிட்டு வெளியில வச்சுருவாங்களாம். அந்த ஒரு லா மென்டாலிட்டி சட்டம் ஒரு அந்த சட்டத்தோட இதுல. ஆனா, இப்போ நம்ம அந்த புதிய ஏற்பாட்டுல அந்த கிரேஸ் கவெனன்ட் கிருபையின் அ அ கவெனன்ட்ல இருக்கும்போது, இந்த மாரி சட்ட சட்டத்தில் வாழ்றதுக்கான நம்மளுக்கு இடம் கிடையாது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ 2வது என்னது? கடவுளை அன்பு செய்தால், அந்த அன்பு மத்தவர்களை அன்பு செய்ய உதவுகிறது. அன்பில் நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, அது என்ன செய்யும்னா, கடவுளுடைய எல்லா ரிக்வயர்மென்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமாம். லவ் சாட்டிஸ்ஃபை ஆல் காட்ஸ் ரிக்வயர்மென்ட். அதான் கடவுள் சொல்றாரு, இந்த இந்த 2 அ சட்டத்த நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, அந்த 613 சட்டத்திற்கும் மேலானது இந்த 2 சட்டம்ன்ட்டு வந்து அவர் சொல்றாரு. பிரைஸ் காட். அடுத்தது எப்படி இந்த அன்பு என்ன இதுன்னா, மத்தவர்கள எப்படி எப்படி பார்க்க வைக்கும்னா, க கடவுளுடைய கண்கள் வழியாக நீங்க வந்து மத்தவங்கள பார்க்க வைக்கும் இந்த அன்பு. பிரைஸ் காட். எப்படின்னா, அ நீங்க வந்து கிளாஸ்லாம் போட்டிருப்போம்ல. கருப்பு கலர் கிளாஸ் போட்டா, எல்லாமே கருப்பு கலரா தெரியும். பச்சை கலர்ல ஒரு கிளாஸ் போட்டா, எல்லாமே பச்சை கலர்ல தெரியும். இல்ல சிவப்பு அதுக்கு ஏத்த ஒரு வண்ணத்துல நம்ம கிளாஸ் போட்டா, நம்ம எந்த ஒரு வண்ணத்துல போடுறோம், எந்த ஒரு இதுல போடுறோமோ, அந்த கலர் தெரியும். ஓகேவா? அதே மாரி நாம எந்த கண்ணோட்டத்துல மக்கள பார்க்கிறோம். கடவுள் நம்மள எப்படி பார்த்தார்? நம்ம எல்லாரையும் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் வந்து நம்மள பார்க்கிறாரு. இயேசு கிறிஸ்து வழியாக நம்மள பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவோடைய அந்த இரத்தமானது சிந்திய உண்மையான இரத்தமானது, பாவமற்ற இரத்தமானது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் கழுவி விட்டது. God always sees through God always sees us through Jesus Christ. அப்போ இந்த நாம எப்படி பார்க்கணும்னா, நாம் அனைவரும் கடவுள மனிதர்கள பார்க்கும்போது அப்படிதான் பார்க்கணும். கடவுள் என்னை மட்டும் அவருடைய உருவிலும், சாயலும் படைக்கல. எனக்கு அடுத்து இருக்கிற வீட்ல இருக்கவங்கள கூட அவரோட உருவிலும், சாயலும் தான் படைத்திருக்கிறாங்க. என்ன டிஃபரன்ஸ்னா, நான் உணர்ந்துட்டேன். அவங்க இன்னும் உணரல. அவ்வளோதான். அவங்களுக்கு உணர வைக்கிறது என்னோட வேலை கிடையாது. ஆனா, அவங்களுக்கு இந்த அன்ப காட்டுறது என்னுடைய வேலை.
இந்த உணர வைக்கிறது, அவங்கள கொண்டு வந்து சேர்க்கிறதுலாம் வந்து தூய ஆவியானவரோட வேலை. ஆனா என்னுடைய வேலை என்னது? அவருடைய அன்ப நான் மத்தவங்களுக்கு காட்டணும். அவங்க என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும், நான் இயேசு கிறிஸ்துவின் கண்களால அவங்கள வந்து நான் பார்க்கணும். அப்பதான் அவங்களுடைய தப்பு உங்க கண்ல தெரியாது. பிரைஸ் காட். அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவின் கண்ல பார்க்கலன்னா, நீங்க அன்பால அவங்கள பார்க்கல. வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்குறீங்கன்னு அர்த்தம். வேற கண்ணோட்டத்துல பார்க்கும்போது தான் என்ன ஆகும்னா, தேவையில்லாத இந்த இச்சைகள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள வர ஆரம்பிக்கும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து இவன சகோதரரா தான் பார்க்குறேன். நான் வந்து இவங்கள சகோதரியா தான் பார்க்குறேன்." அப்படின்னு இருக்கும்போது வாயால சொல்லுவாங்களே தவிர, ஆனா உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்றது இந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா இந்த அன்புல கடவுளுடைய அன்ப முழுவதா நினைச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா? அவங்கள போய் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாரி ஒரு எண்ணமே வராது. ஏன்னா, அவங்களோட எண்ணம் எல்லாமே எங்க இருக்குன்னா, கடவுளுடைய வார்த்தைய நான் எப்படி அவங்களுக்கு குடுக்கலாம்? இன்னைக்கு நான் கடவுள்கிட்ட எப்படி செயல்படுத்த போறேன்? இன்னைக்கு நான் என்ன வசனம் படிக்க போறேன்? இன்னைக்கு நான் என்ன வசனம் தியானிக்க செய்ய போறேன்? இன்னைக்கு நான் எந்த டீச்சிங்க கேட்க போறேன்? இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்களே தவிர, அத பத்தி அவங்க எப்படி இருக்கிறாங்க? இவங்க என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க? இந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டு வராங்களா? அதெல்லாம் வந்து நம்மளுடைய வேலையே கிடையாது. அதுதான் அந்த அன்புன்றது. அப்போ கடவுள் எல்லாரையுமே அவருடைய உருவிலும், சாயலும் தான் படைத்திருக்கிறாரு. நாம என்ன பண்ணணும்னா, அத புரிஞ்சுகிட்டு அதற்கு ஏற்றாப்புல நாமளும் நம்மளுடைய கடவுளுடைய அன்ப அவங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கணும். அப்போ நான் கடவுள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, அவருடைய வாழ்க்கையே முழுவதுமாக மத்தவங்களுக்காக அளிச்சார் அளித்தார். அதே மாரி நாமளும் என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையை மத்தவர்களுக்காக கொடுக்கணும். எப்படி? அன்பாலயும், மன்னிப்பாலயும் கொடுக்கணும். எத்தன வாட்டி உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா வந்தாலும், நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்கள வந்து மன்னிக்க ஆரம்பிக்கணும். அப்போ என்னைக்கு கிறிஸ்துவர்களாக மாறி, கடவுளுடைய அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறாங்களோ, அந்த டைம்ல என்னதான் உங்களுக்கு எதிரா செயல்படுறவங்க எல்லாருமே, உங்களுடைய அந்த கடவுளுடைய அன்ப புரிஞ்சுகிட்டு, அவங்க வந்து உங்கள அணுகி வர ஆரம்பிப்பாங்க. நான் இப்ப என்னைய பத்தி நான் கோயில்ல இருக்கும்போது என்னைய பத்தி எல்லாமே தெரியும். நான் எப்படிப்பட்ட ஆளு. என்கிட்ட யாரும் அவ்வளவா பேச மாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள தவிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. ஆனா, கடவுளுடைய வார்த்தைகள்ல வந்துட்ட பிறகு, அவருடைய அன்ப புரிஞ்சுகிட்ட பிறகு, இப்போ என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் வந்து என்கிட்ட பேசி, என்கிட்ட வந்து கவுன்சிலிங்லாம் கேட்கறாங்க. இது வந்து எனக்கு தெரியும். இது வந்து என்னுடைய சொந்த பலத்தால் கிடையாது. கடவுள் மூலியமாக தூய ஆவியாரால் தான் இது சாத்தியம் என்றத நான் உணர்ந்து, அதுக்கு ஏற்பா ஏற்பாவுல நான் வந்து இந்த இந்த உலகத்துல வாழ்கிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது என்னன்னா, அ என் எனக்கு வந்து பிரச்சனை இருக்கு. மார்க் 11:23 வச்சு அந்த பிரச்சனைய எடுக்கிறேன். சந்தோஷமா வாங்கிட்டேன். அப்ப ஓகே. அப்படியே ஒரு வாழ்க்கை வாழும்போது அடுத்த பிரச்சனை வருது. சரி திருப்பியும் மார்க் 11, 23, 24 யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறது கிறிஸ்து வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது என்ன பார்த்தோம்னா, மத்தவர்களுக்கு கடவுளுடைய அன்பையும், அவருடைய மன்னிப்பையும் எடுத்துக் கூற வேண்டும். நாம சொல்றது அதான். கடவுள் உங்களை அன்பு செய்கிறார். அவர் உங்களை மன்னித்து விட்டார். நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, கடவுள் என்னைய மன்னிக்கல. அதனால தான் எனக்கு இவ்ளோ கஷ்டம். எனக்கு இவ்ளோ பாவம், இவ்ளோ இது அப்டின்ட்டு இருக்கிறாங்க. அதுதான் வந்து ஹோசேயா 4:6ல சொல்றாரு, "என்னுடைய மக்கள் அறிவின்மையால் அழிகிறார்கள்" அப்டின்ட்டு வந்து ஹோசேயா தீர்க்கதரிசி வந்து சொல்லியிருக்காரு. அவங்க அந்த மாரி இருக்கும்போது, இந்த சாத்தான் என்ன பண்றான், அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். ஓகே இதுதான் நம்மளுக்கு கரெக்ட்டான டைம்ன்னு சொல்லிட்டு, அவன் இன்னும் அட்வான்டேஜ் எடுத்து அந்த பாண்டேஜ்க்கு கொண்டு போறான். அந்த பாண்டேஜ்ல இருந்து, அந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு, கடவுளுடைய அன்பு, அவருடைய மன்னிப்பு அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது யாரால முடியும்? நம்மளால் மட்டும் தான் முடியும். இப்போ மதர் மேரி வந்து, அ கடவுளுடைய திட்டத்துல இணைந்து, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவங்களோட வேலைய முடிச்சுட்டாங்க. பிரைஸ் காட்.
இயேசு கிறிஸ்துவும் ஒரு வேலைய முடிச்சிடுறாரு. இப்போ நாம என்ன பண்ணணும்னா, கடவுளுடைய திட்டத்துல நாமளும் சேர்ந்து, கடவுள் நமக்கு என்னென்னலாம் சொல்லிக் குடுத்தாரோ, அத வந்து மத்தவங்களுக்கு நாம போய் சொல்லணும். மத்தவங்களுக்கு கடவுளுடைய அன்பையும், அவருடைய மன்னிப்பையும் எடுத்து சொல்லணும். அதுக்கு சொல்லணும்னா, கடவுளுடைய அன்பு நமக்கு தேவை. ஏன்னா, மத்தவங்க மத்தவங்களுக்கு சொல்லும்போது, அந்த மத்தவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு அகைன்ஸ்டா நெறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதனால இவ்வளவு நாள் வரைக்கும், இவன் எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டானே! இவன்கிட்ட எப்படி நான் நல்லது செய்வேன்ற ஒரு எண்ணத்துல இருந்துட்டு, இப்போ கடவுளுடைய அன்ப நீங்க புரிஞ்சுகிட்டதுனால, நீங்க என்ன பண்றீங்க? அவன் என்னதான் பண்ணாலும் பரவாயில்லப்பா. கடவுள் எனக்கு வந்து அவர்கிட்ட போயிட்டு சொல்ல சொல்ல சொல்லியிருக்காரு. அப்போ அதோட அவருடைய நம்பிக்கைய வச்சு நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாம போயிட்டு சொல்ல ஆரம்பிக்கணும். அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. காட் கைண்ட் ஆஃப் லவ் இஸ் அ யூனிஃபையிங் ஃபோர்ஸ் அமங் கிறிஸ்டியன்ஸ். யூனிஃபையிங் ஃபோர்ஸ் அப்படி என்னன்னா, எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு வல்லமை அன்புல இருக்கிறது. இது எங்கன்னா, கிறிஸ்துவர்கள இணைக்கிறது மட்டும் இல்லாம, கிறிஸ்துவர்களுக்கு அப்பால் இருக்கிற அனைத்து மக்களையும் அ ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த கடவுளுடைய அன்பில் இருக்கிறது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ நம்ம மத்தவங்களுக்கு இந்த அன்ப குடுக்கும்போது, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் குடுக்கக்கூடாது. கிறிஸ்துவர் அல்லாத பிற இனத்தாருக்கும் நாம வந்து குடுக்கணும். நாம என்ன பண்ணணும்னா, அவங்கள வந்து மாத்தக்கூடாது. அவங்களுக்கு வந்து கடவுளுடைய அன்பும், அவருடைய அ சமாதானம் சமாதானம், அவருடைய மன்னிப்ப அவங்களுக்கு புரிய வச்சா போதும். அதுக்கப்புறம் தூய ஆவியானவர் அத வந்து பார்த்துப்பாங்க. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இதுதான் வந்து 2வது ஸ்பிரிச்சுவல் லா. என்னது? அ கடவுள் பிறரை அன்பு செய்ய நமக்கு கட்டளையிட்டுள்ளார். அந்த லவ் பேஸ் பண்ண ஸ்பிரிச்சுவல் லா வந்து இது. நாளைக்கு நாம என்ன பார்ப்போம்னா, 2 இது பார்ப்போம். ஒண்ணு வந்து உங்களுடைய சொந்த பலத்தால மத்தவங்கள நீங்க வந்து அ அன்பு செய்ய முடியாது. அடுத்தது அ மத்தவங்கள அன்பு செய்யறதுக்கு இந்த நம்பிக்கை உதவுகிறது. எப்படி இந்த நம்பிக்கை மத்தவங்கள அன்பு செய்றது உதவுகிறதுன்றத வந்து நாளைக்கு நாம வந்து பார்க்கலாம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. புரிஞ்சுதா? ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குதா? பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஓகே. அப்போ வந்து ஒரு நன்றி எழுதல் பிரேயரோட நாம முடிச்சுப்போம். சிஸ்டர் பண்ண முடியுமா? ஜூடித். ஆமென். நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை கூட்டி சேர்த்த உமது கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அன்பை பற்றி எங்களுக்கு போதித்த உமது கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடவுளின் அன்பு எத்தகையது என்பதை எங்களை அறிய செய்த உமது கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அந்த அன்பை நாங்கள் எப்படி பிறருக்கு கொடுக்க வேண்டும், அந்த அன்பில் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத் தந்ததற்காக நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, முழு அன்பு எங்கள் பாவங்களை மன்னிக்கிறதும், நாங்கள் பிறரை அன்பு செய்யும்படி எங்களுக்கு ஒரு உந்துதலை கொடுப்பதற்கும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அன்பில் நிலைத்திருக்க எங்க பலத்தால் முடியாது தகப்பனே. நாங்கள் பலவீனர்கள் ஆண்டவரே. நாங்கள் விழுந்து போகிறவர்கள் அப்பா. உங்க வல்லமையை எங்களுக்கு தருவதற்காக நன்றி. உமது ஆவியின் ஆற்றலை எங்களுக்கு கொடுத்து, ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியினால் எல்லாம் கூடும் என்று சொன்ன உமது வார்த்தையின்படி அப்பா. உங்க ஆவியின் ஆற்றலை எங்களுக்கு கொடுத்து, அந்த அன்பில் நாங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்து, அந்த அன்பை பிறருக்கு கொடுக்கவும், இறை அன்பை பிறரிடம் பகிர்ந்து வாழவும், பகைமை உணர்வு, சண்டை சச்சரவுகளை மறந்து, அந்த அன்பின் வழியில் நாங்கள் நடக்க எங்களை நீர் அழைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தந்தை ஓகே. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஓகே, திருப்பியும் நாளை மாலை 6:30 மணிக்கு நாம் வந்து பார்ப்போம். காட் bless you. Praise the Lord. God bless you.